Hi friends, I'm back with one another series. ஸோ நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது என்ன சீரீஸ் அப்படிங்கிறத நான் சொன்னேன்னா உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும், எனக்கு புரிஞ்சுக்க முடியும். நான் ரீசெண்டாக கொச்சி போனேன். ஆஃபீஸில் இருந்து கூட 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ மொத்தம் 3 பேராக போயிருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் போனோம். ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 hours ட்ராவல். டோட்டலி 12 to 13 hours ட்ராவல் ஒரு பஸ்ஸில். ஆக்சுவலி டிக்கெட் புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வீக்கெண்ட், பயங்கர எக்ஸ்பென்சிவான டிக்கெட். ஆக்சுவலி என்ன பேசணும் அப்படின்னா, எனக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டு, லைக் ஸ்லீப்பர்லேயே ஒன் சைடாக இருக்கும்ல, ஒருத்தர் மட்டும் படுக்கிற மாதிரி. எனக்கு அது ரொம்ப ப்ரிஃபர்டு. நான் அதுதான் கேட்டிருந்தேன், அதுதான் நாங்கள் பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா 3000 ப்ளஸ் வந்துச்சு அந்த ஒரு டிக்கெட் மட்டும், ஒன் வே டிக்கெட் மட்டும். அண்ட் தென் என்ன பண்ணோம், ஓகே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வருது, ஆஃபீஸில் நாங்கள் பேசி அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கையில் இருக்கிறது தானே ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்கள் ஷேரிங்கே போட்டோம். லைக் பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஷேர் பண்ணி தான் போனோம். 3 பேர் 3 டிக்கெட்டு, 2 பேர் எங்கள்லேயே நாங்கள் ஷேர் பண்ணோம். இன்னொருத்தர் இன்னும் வேற ஒருத்தவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ட்ராவல் பண்ணி வந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா சரி, நான் ஸ்ட்ரேஞ்சர் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு கூட ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட ட்ராவல் பண்ணிக்கலாம், அது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் ஒரு அண்ணா கூட ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதாவது எப்படின்னா, வெளியில் போகிறவானா பிடிச்சி வெட்டிக்குள்ளே போட்டு குத்துதே குடையுதே அப்படிங்கிற மாதிரி கதையாக எனக்கு ஆகிப்போச்சு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. லைக் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ட்ராவல் மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகிடுச்சு. ஸோ நான் ஆக்சுவலி என் கூட ட்ராவல் பண்ணி வந்தால் அந்த அண்ணாக்கிட்டே பேசிட்டேன். அந்த அண்ணாக்கிட்ட ஆக்சுவலி அந்த அண்ணாக்கிட்ட பேசி அண்ட் நான் அதை அவங்கக்கிட்ட சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான சொல்யூஷன் கொண்டு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். பட் நான் அவங்கக்கிட்ட பேசும்போது சாஃப்ட் லான்ச் பண்ணி தான் பேசினேன். என்னங்கிறத ஒரு குட்டியாக சொல்லிடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களில் எத்தனை பேருக்கு ஒரு விஷயம் தெரியும்னு தெரில. நம்ம குளித்தாலும் என்னதான் நம்ம நல்ல சோப் போட்டு யூஸ் பண்ணாலும், என்னதான் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும், ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை 4 வேளை குளித்தாலும் நம்மளோட ஹியூமன் பாடியில் எல்லாருக்குமே இது நடக்கக்கூடிய விஷயந்தான். ஒரு சில ஹார்மோன் நமக்கு ஸ்வெட் வர வைக்கும். ஏர் கண்டிஷன் ரூமில், ஏசி ரூம்லேயோ இல்லை ஏசி பஸ்லையோ ஏசி கார்லேயோ ட்ராவல் பண்ணாலுமே, எவ்வளோதான் நல்ல சோப் போட்டு குளித்தாலுமே, எவ்வளோதான் ஒரு நாளைக்கு 4 வேளை 3 வேளை 2 வேளைன்னு குளித்தாலுமே நம்மளோட பாடி வேர்த்தா கண்டிப்பாக ஸ்மெல் வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் உங்களில் நீங்கள் பர்ஃப்யூம், டியோட்ரண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலி அந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாக்கு பர்ஃப்யூம் சென்ஸ்லாம் இருக்குது, பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த அண்ணா யூஸ் பண்ணுறது ஒன்லி பர்ஃப்யூம். பட் பர்ஃப்யூம் தாண்டி ஒன்று இருக்குது. டியோட்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் ரோலான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக அண்டர் ஆர்ம் ரோலான் அந்த அண்ணாக்கு அப்படின்னா என்னன்னே தெரில. அந்த அண்ணாக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா மிட் ஏஜ் தான், ஒரு 30+ தான் இருக்கும், 35 தான். நான் ஏஜ் எனக்கு எக்ஸாக்ட்லி நானும் கேட்டுக்கல. ஆனால் அந்த அண்ணாக்கு ஏன் இதை பற்றியான எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறது ஐ வாஸ் ஸோ க்யூரியஸ். இந்த மாதிரி இது ஒரு எக்ஸ்போஷர் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் அதை பேடாக எடுத்துக்கல, நான் அந்த அண்ணாக்கு சொல்லி தான் கொடுத்தேன். ஆக்சுவலி இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உண்டான காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் யாராக இருந்தாலும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. நான் ஃபேஸ் பண்ணது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இந்த ஒரு விஷயம் தெரியாமலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணாமலும் இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஸ்மெல்லோடவும் இருந்தீங்கன்னா, இல்லை ரொம்ப ஆக்வர்டான ஒரு நிலைமையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. 4 பேர் உங்களை டீஸ் பண்ணுவாங்க, பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காம போகலாம். நீங்கள் இன்டர்வியூ போனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உங்கள் மேலே வேர்வை வரலாம், உங்கள் மேலே ஸ்மெல் வரலாம், உங்கள் பக்கத்துலேயே யாரும் வர முடியாத அளவுக்கான சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நான் இந்த வீடியோ நான் கொச்சி போனது ஆக்சுவலி 1 month ஆக போகுது. எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு இந்த வீடியோ நான் பண்ணலாமா வேணாமான்னு நான் யோசிச்சு. அண்ட் ஆல்சோ நான் அந்த அண்ணா கிட்ட பேசி, அந்த அண்ணா முதல்ல கம்ஃபர்டபுள் பண்ணி, அந்த அண்ணா கிட்ட நான் முதல்ல இப்படி ஒரு சொல்யூஷன் கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த அண்ணா ஓகே தம்பி அப்படின்னு எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு, அவங்க யூஸ் பண்ணி பார்த்து 2 நாள் கழிச்சு எனக்கு அந்த ஃபீட்பேக் சொல்லி தேங்க் பண்ணி, அப்புறம் நான் அந்த அண்ணாட்ட அண்ணா நான் உங்கள் பேர் சொல்லலை, பட் நான் ஒரு ஜென்ரலாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தட் நான் பீப்புளுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ
வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு நான் அண்ணாட்ட கேட்டேன். அந்த அண்ணா வந்து எனக்கு என்னப்பா தம்பி பிரச்சனை, ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. தட்ஸ் வை ஐ அம் சிட்டிங் ஹியர் அண்ட் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ திஸ் அ சீரீஸ் கால் லெட்ஸ் க்ரூம் டுகெதர். நம்மளை எப்படி வந்து டே பை டே வில் லிஃப்ட் டுகெதர், நம்மளே லிஃப்ட் பண்ணிக்கலாம், நம்மளே க்ரோ பண்ணிக்கலாம், நம்மளே க்ரூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன், இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனலில் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் மேக் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு பி மோர் கான்ஃபிடென்ட் வித் யுவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு உண்டான வீடியோவும் நான் நெக்ஸ்ட் இனிமேல் போடுறேன். லெட்ஸ் க்ரூம் டுகெதர் இந்த சீரீஸே அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மெல் வந்து ரொம்ப குட்டாக இருக்கணும். ஸோ நம்மளை பார்த்து 4 பேர் முகம் சுழிச்சிடக்கூடாது. நம்ம பக்கம் வரும்போது நம்மளோட ஸ்மெல் பண்ணி, நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளை ஸ்மெல் பண்ணுவாங்க. ஸ்மெல் பண்ணி 4 பேர் முகம் சுழிச்சிட்டா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக பிரேக் ஆகிடும். அது கான்ஃபிடென்ஸை வெட்டி உடச்ச மாதிரி. அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படி உடையவே கூடாது. அப்படிங்கிறனால நம்மளே ஸ்மெல் குட்டாக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லை அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான அவேர்னஸ் மாதிரியான ஒரு வீடியோ, அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நான் எனக்கு விண்டோ ஓரம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் விண்டோ ஓரம் கேட்டுக்கிட்டேன். அந்த ரைட் ஹேண்டை இப்படி தூக்கி போட்டு இப்படி படுத்துட்டு இருந்தாங்க தலைவணியில் சொகுசா. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு 5 நிமிஷம் அது ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கோம். ஏசி கோச், இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஏசி கோச் கேபின் இல்லையா, எனக்கு ஸ்மெல்லு தாங்க முடியல. ஐயோ ஏசி வெண்ட் வேறு அந்த அண்ணா மேலேயே பட்டு உள்ளுக்குள்ளாரே சுற்றுது. என்னால் முடியல, எனக்கு தலையே சுற்றுது, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அந்த நாட்டை அப்போ ஆன் ஸ்பாட்டில் சொல்கிறதா சொல்லுவேன் நம்ம என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டியோட்ரண்ட் அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒரு நார்மலான டியோட்ரண்ட் தான். அது வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குளித்தாலும் சரி குளிக்கலனாலும் சரி, நம்ம நிறைய பேர் குளிக்காமல் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 4 வேளை குளித்தாலுமே நீங்கள் அந்த டியோட்ரண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பாடியிலேருந்து வர பேட் ஸ்மெல்லை வந்து தடுத்துட்டு அது வந்து ஒரு நல்ல குட் ஸ்மெல் உங்களுக்கு அது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கு கொடுக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். அதெல்லாம் பர்ஃப்யூமே யூஸ் பண்ணலனா கூட இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு மேண்டேட்ரி. பிகாஸ் அதுதான், ஏன்னா நம்ம பாடியிலேருந்து எங்கேருந்து ஸ்மெல் வருங்கிறது தெரியும் நமக்கு. அண்டர் ஆர்ம்லேருந்து அங்கேருந்து ஸ்மெல்லை வந்து நம்ம தடுக்கணும். அப்படிங்கிறது வந்து இந்த அண்டர் ஆர்ம் ரோலான் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம தடுக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், எந்த ஸ்பான்சர்ட் வீடியோ இது கிடையாது. இது ஜஸ்ட் அன் அவேர்னஸ் வீடியோ. ஆக்சுவலி நான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து 2 பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து யார்ட்லி, இல்லைனா நிவ்யா. பிகாஸ் ஒரே பிராண்டே நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது 2 பிராண்ட் நமக்கு அது செட் ஆகுதோ அது 2மே மாற்றி யூஸ் பண்ணணும். அது எனக்கு என்னோட பாடி என்னோட ஸ்கின்னுக்கு நான் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறது அது மாதிரி. பிகாஸ் ஒரு ப்ராடக்டை நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ப்ராடக்ட் அந்த பிராண்டோட ஏதாவது கெமிக்கல் இருந்தாலும் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா, அதெல்லாம் செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த 2 பிராண்டை ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணேன். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ரோலான் தீந்துருச்சு. ஸோ கரெக்டாக இந்த வீடியோ மேக் பண்ணும்போது என்னோட ரோலான் தீந்துருச்சு. ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா, அதனால்
நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது தீர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து எனக்காக நான் வாங்கிக்க போகிறேன். இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ ஆர் பிளிங்கிட், இது மூணில் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி எது நமக்கு கம்மியான காஸ்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வாங்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இந்த அவேர்னஸ் தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் யூஸ் பண்ணதில்லை, இப்படி ஒரு ப்ராடக்ட் நமக்கு தெரியாது, ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் வந்து நான் இப்போ கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 149 தான். ஆனால் ஹேண்ட்லிங் ஃபீன்னு சொல்லி போட்டு 9 rupees 80 paise போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிவரி பார்ட்னர் ஃபீன்னு சொல்லி 30 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை டிமாண்ட் சர்ஜ் ஃபீ அப்படின்னு சொல்லி 30 rupees போட்டிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி 12 ரூபா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ப்ராடக்டோட ப்ரைஸ் 149 ரூபா தான். இதில் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 20 ரூபாயும், அப்புறம் டெலிவரி ஃபீ சொல்லி போட்டு ஒரு 50 ரூபாயும் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 30 ரூபான்னு போட்டிருந்தா கூட டோட்டலாக ஒரு 50 ரூபா அப்படின்னு போட்டிருந்தா கூட 200 ரூபா தான் வந்திருக்கும். ஆனால் இவங்க பாருங்கள், ஹேண்ட்லிங் ஃபீன்னு போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கூட ஓகே, அது ஆக்சுவலி எல்லா ப்ராடக்ட்டும் போடுறது. ஹை டிமாண்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணி எதுக்காக இவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. ஒரு 150 ரூபா ப்ராடக்ட் வந்து 230 ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட். இதே ப்ராடக்ட், இதே சேம் 150 ரூபா ப்ராடக்ட் வந்து நம்ம ஜெப்டோலையும் பிளிங்கிட்லேயும் போய் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 169 சொல்கிறாங்க, இன்ஸ்டாமார்ட்டில் பார்த்திங்கன்னா 149. ஆனால் வந்து சர்ஜ் ஃபீ, அப்புறம் டெலிவரி ஃபீ, ஹேண்ட்லிங் ஃபீ, ஜிஎஸ்டின்னு போட்டு 230 ரூபா ஓவரால் காஸ்ட் நம்ம பே பண்ண போகிறது. நம்ம ப்ராடக்ட் கையில் வரதுக்கு நம்ம ஓவராலாக பே பண்ண போகிறது 230 rupees சொன்னாங்க. 231 rupees ஃபார் இன்ஸ்டாமார்ட். ஆனால் பிளிங்கிட்டில் அந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் 169 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஃபீ ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ஹேண்ட்லிங் சார்ஜ் மட்டும் 11 ரூபா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு 169லேருந்து 180 rupees. ஸோ நம்ம டோட்டலாக பே பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 180 rupees பே பண்ணால் பிளிங்கிட் மூலிமா நமக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம கை கிடச்சிரும். இதே ஜெப்டோவில் போய் பார்ப்போம். ஸோ 3 ஆப்லேயுமே வந்து ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சேம் ப்ராடக்ட். நிவ்யாவோட நேச்சுரல் க்ளோ அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் வந்து பார்த்திங்கன்னா 50 ml தான். நான் 3 ஆப்லையுமே 50 ml தான் போட்டிருக்கேன். இன்ஸ்டாமார்ட்டில் 149 காட்டுச்சு. ஆனால் ஓவராலாக நம்ம பே பண்ணி வாங்கும்போது எவ்வளோ 231 சொல்லிச்சா. அதே மாதிரி பிளிங்கிட்டில் போய் போடும்போது 180 காமிச்சது. ஓவராலாக நம்ம பே பண்ணும்போது ப்ராடக்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 169. இங்கே ஜெப்டோவில் சர்ப்ரைசிங்லி ப்ராடக்டோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 145 தான். டெலிவரி ஃபீ ஃப்ரீ அண்ட் ஆல்சோ ஹேண்ட்லிங் ஃபீ ஃப்ரீ. நம்ம வந்து 145 மட்டும் கட்டினா போதும், ஜெப்டோவில் நம்ம இந்த ப்ராடக்ட் கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எதில் ஈஸியாக எது சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குகிறேன். ஸோ நீங்கள் நேரில் போய் வாங்குறதுனாலும் ஓகே தான், பட் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை சஜஷன். ஸோ லெட்ஸ் க்ரூம் டுகெதர். இந்த சீரீஸ் நான் மேக் பண்ணுறதே இந்த ஒரு காரணத்துக்காக தான். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் பயனடையணும், நான் லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கி காட்டுறேன். ஸோ பொருள் வரப்போகுது, பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் வெயிட்டிங் இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சு. இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்க்கு விமனுக்குலாம் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மென்னாக இருந்தீங்கன்னா மென்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், விமனாக இருந்தால் விமனோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். பட் இதில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஸோ விமனோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி விமனுக்கு இருக்கும், மென்னோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி மென்னுக்கு இருக்கும். பட் நீங்கள் வந்து உங்களோட பேட் ஸ்மெல் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகாமல் இருக்கணும், நம்மளை பார்த்து பேட் ஸ்மெல் யாரும் சொல்லிடக்கூடாது, முகம் சொல்லிச்சிடக்கூடாது அப்படின்னா தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல வீடியோ க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறனால இந்த கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி அடுத்தடுத்து இன்னும் அடுத்த எபிசோட்ஸ்லாம் இந்த சீரீஸில் நல்ல நல்ல வீடியோ மேக் பண்ணுறேன். லெட்ஸ் க்ரூம் டுகெதர், இந்த சீரீஸ் கால்டு லெட்ஸ் க்ரூம் டுகெதர். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர். ஸோ அந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா மணி, வெல்த், வேலைக்கு போகிறது அண்ட் மணி மேக் பண்ணுறதை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ்டாக, மணி எப்படி சேவ் பண்ணுறது, மறுபடியும் மணி எப்படி மேக் பண்ணுறது, அந்த மாதிரியான ஃபோக்கஸ்டாக மட்டுமே தான் அந்த சீரீஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லெட்ஸ் க்ரூம் டுகெதர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், நம்மளை எப்படி நம்ம மேம்படுத்திக்கிறது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த சீரீஸில் வந்து அந்த மாதிரியான எபிசோட்ஸ் மேக் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.